இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் ரசம் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு துண்டு பைனாப்பிள், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, ரொம்ப புளி வேண்டாம். இதை அரைக்கிறதுக்கு நம்ம 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 மிளகாய். இதை நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு வாணலி எடுத்து இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். இதில் ஒரு பெருங்காய துண்டும் போட்டிருக்கேன், அதையும் வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு, நம்ம எடுத்துடலாம். எடுத்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ 2 தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் புளி தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இதை நல்லா கையில் பசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்ததை அரைச்சிக்கலாம். இப்போ இந்த தக்காளி நம்ம கரைச்சிட்டோம். இதில் நம்ம அரைச்சி வச்ச பொடியை நம்ம கலக்கிடலாம். இப்போ நம்ம கலக்கிட்டோம். அதே மிக்ஸி ஜாரில் பைனாப்பிள் நம்ம அரைச்சிக்கலாம். இது அரைச்சாச்சு. இப்போ நம்ம இது கடைசியில் தான் ஊற்ற போகிறோம். ஒரு வாணலியில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம். வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தக்காளி புளி தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இது கொதி வரும்போது நம்ம பைனாப்பிள் ஊற்றி ஒரு 1 or 2 மினிட்ஸில் நம்ம உடனே எடுத்துடணும். அப்புறமா கொதிக்கக்கூடாது. இதில் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கொதி வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பைனாப்பிள் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நுரை கட்டி வரும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா நுரை கட்டி கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பரான பைனாப்பிள் ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு டேஸ்டான ரெசிபி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.